13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறோம். நம்மளோட அருந்தமிழ் வலையொலி 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை எட்டியிருக்கோம். அதற்கு அத்தனை பேருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகளும் அன்பும் வணக்கமும். தொடர்ச்சியாக இன்னும் மென்மேலும் நிறைய காணொளிகளை, நிறைய புதிய புதிய தகவல்களை உங்களோடு பகிர இருக்கிறோம். இதுவரை நீங்கள் கொடுத்த ஆதரவை இனியும் மென்மேலும் பெருகி இது பெரிய அளவில் தலை தோங்க உங்கள் அத்தனை பேரோட ஆதரவையும் வேண்டி நிற்கிறோம். வாங்க காணொளிகள். அண்ணா வணக்கம். 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 பனையூர் பாபு 2 நாளாக அதுதான் பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. அவர் எப்படி அந்த பகுதியில் எப்போதும் பேசக்கூடிய ஆளாகவே இருப்பாங்க. பனையூர் பகுதியை சேர்ந்தவர். பனையூர் பண்ணையரை தாண்டி இப்போ பனையூர் பாபுவில் நிற்கிது காய்கள். விடுதலை சிறுத்தையின் தமிழ்நாட்டு அரசியல் மொத்தத்தில் பனையூரை சுற்றியே சுற்றி கொண்டிருக்கிறது. ஆமாம், இப்போ பனையூர் பாபு வந்துட்டாரு. பனையூர் பாபு விடுதலை சிறுத்தையின் ஒரு முக்கிய புள்ளி. ஏற்கனவே செய்யூரில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அந்த பகுதியில் கொஞ்சம் ஃபெமிலியரான ஆள் தான். இப்போ அவர் திமுகவுக்கு போயிட்டார். நம்ம பல பேரை எதிர்பார்த்தோம். அதில் இன்னும் ஒரு ஆள் வெயிட்டிங்கில் இருக்குது, எப்போ போவார் என்னங்கிறது. அதற்கு முந்தி இப்போ இவர் போயிருக்காரு. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து செங்கலை உருவி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதில் ரொம்ப முக்கியமாக போனதுக்கப்புறமா அவர்களுக்காக இருந்த வெளிச்சம் டிவியை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை. அது ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியிருக்குது. என்னென்னா, பனையூர் பாபு ரெண்டு தினங்களுக்கு முன்னதாக திமுகவில் போய் சேர்றாரு. எப்பவுமே ஒரு கட்சியிலேருந்து முன்னொரு கட்சிக்கு போகிறவர்கள் இணைப்பு முடிஞ்ச உடனே பத்திரிகையாளரை சந்திப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது அவர் சொல்கிறாரு, பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, சட்டமன்ற வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படலைன்றக்காக போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அது இல்லை, நான் தொடர்ந்து இது விடுதலை சிறுத்தைகளை தான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். தேர்தலுக்கு பிந்தைய நிலைப்பாடு எனக்கு பொருத்தமில்லாத இருந்ததுனால நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய தரப்பை சொல்லணுன்றக்காக சொல்கிறார். அதுக்கப்புறம் அது வெளிச்சம் டிவி பற்றி ஒரு நிருபர் கேட்கின்ற பொழுது, இல்லை அது என்னுடைய டிவி தான், எனக்கு அதில் பெரும்பான்மை பங்குகள் இருக்கின்றது, இருந்தாலும் நான் அதில் எழுச்சி தமிழர்கிட்ட நான் முரண்பட விரும்பலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்கிறாரு. இது சொன்னதை அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. இது அவராக சொன்னாரா, இல்லை பத்திரிகையாளர்கள் கேட்டதால் சொன்னாரா, பத்திரிகையாளர்கள் கேட்க வைக்கப்பட்டார்களான்றது திமுக தலைவருக்கு தான் வெளிச்சம். ஏன்னா திமுக எப்பவுமே ரொம்ப நாசுக்காக தான் எல்லா விளையாட்டுகளையும் விளையாடும். அதனால் அது எப்படி பண்ணாங்கன்றது தெரியல. ஆனால் அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. உடனடியாக அதுக்கு மறுநாள் டெல்லியில் இந்தியா பிளாக்கினுடைய கூட்டணி நிகழ்வு கூட்டம். திமுக கலந்து கொள்ளவில்லை. ஆனால் திமுகவோடு சேர்ந்து உள்ள சென்ற திருமா அதில் கலந்து கொள்வதற்காக அதில் சென்று விட்ட காரணத்தினால அவர் திருமா டெல்லியில் இருந்தால் கூட உடனடியாக பத்திரிகையாளரை சந்தித்து அது குறித்து விளக்கம் சொல்லணும் அப்படின்னு திருமாவின் அனுமதியோடு எஸ் பாலாஜி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அதில் அவர் பல விஷயங்களை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இதில் பனையூர் பாபு சொன்னது தவறு, அவருக்கும் வெளிச்சம் டிவிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது வெளிச்சம் டிவி விடுதலை சிறுத்தைகளுக்காக தொடங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு தொலைக்காட்சி வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு அப்பீல், கட்சிக்காரங்கள்லாம் அப்பீல் பண்ணி எல்லாரும் தங்கமாக கொடுங்கள் தொலைக்காட்சிக்காக அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அந்த பணத்தில் உருவாக்கப்பட்டதான தவிர இதில் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொன்னார். அதில் திரும்ப பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி அது தொடர்பான டைரக்டர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் அது சார்ந்தவர்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. கட்சியின் சார்பாக நான் சொல்ல வேண்டிய என்னுடைய நிலைப்பாட்டை நான் சொல்லிட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. பனையூர் பாபு சட்டமன்ற அது ஏற்கனவே முரண்பட்டு இருந்ததுனால தான் போனார் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லி முடிச்சிடறாரு. அதில் இன்னொரு சில விஷயங்களை சொல்கிறாரு. வெளிச்சம் டிவி மருதம் டெலிவிஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றதுக்கு சொந்தமானது. மருதம் டெலிவிஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது விடுதலை சிறுத்தைகளுடைய நிறுவனம் அது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்த உடனே இது தூங்கிக்கிட்டு இருந்தவனை சுரண்டி விட்ட மாதிரி ஒரு வார்த்தையோட முடிச்சுட்டு போனார். அதோட போயிருந்தா பரவாயில்ல, இவர் உட்கார்ந்து உடனடியாக சொன்னாலும் அன்று மாலையே உடனடியாக பாபு அவர்கள் நிருபர்களை சந்திக்கிறதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு உடனடியாக பண்ணுறார். இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இந்த மாதிரி 2016க்கு முன்னதாக பெரிய அளவில் விடுதலை சிறுத்தைகளுடைய செய்திகள் எதையும் வெளியே காட்டாத போது எழுச்சி தமிழர் அவர் திருமாவர்களை எழுச்சி தமிழர் அப்படின்னு தான் எப்பவுமே அதை அடைமையோடு தான் சொல்லுகிறார். தனக்காக ஒரு ஊடகம் வேணும்னு சொல்லும் பொழுது
நாம் வந்து தொலைக்காட்சி தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நான் ஏற்கனவே வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இப்போ இருந்ததுனால அந்த உள்ளவங்க எல்லாம் எனக்கு நெருக்கமாக இருந்தார்கள். அதனால் உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா லைசன்ஸ், அதாவது சேட்டலைட் லைசன்ஸ் இருந்தால் தான் ஒரு டிவியை தொடங்க முடியும். அப்போது சேட்டலைட் லைசன்ஸ் வந்து இல்லை அப்படின்றதுனால சௌந்தரி நெட்வொர்க் அப்படின்ற ஒருத்தரிடமிருந்து சேட்டலைட்டு லைசன்ஸை வந்து வாடகைக்கு பெற்று, அவர்களுக்கு பணம் செலுத்தி வாடகைக்கு பெற்று அதில் வச்சு வெளிச்சம் தொலைக்காட்சியை தொடங்கணும். அதன் பின்னர் அது வந்து சேட்டலைட் உரிமமும் எங்களால் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்கிறாருன்னா, அது வெளிச்சம் டிவி தொடங்குவதற்காக மருதம் டெலிவிஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அந்த மருதம் டெலிவிஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றதுல வந்து எனக்கு 40% பங்குகள் இருக்கிறது. மருதம் தொலைக்காட்சி, மருதம் டெலிவிஷன் பிரைவேட் கம்பெனிக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறார். அந்த மருதம் டெலிவிஷன் பிரைவேட் கம்பெனியில் 40% ஷேர் எங்கிட்ட தான் இருக்குது. இப்போ அந்த ஷேர் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். 40% பங்குகள் எனக்கு இருக்கிறது. அது வந்து அவர் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கிலிருந்து தொடங்கப்பட்டதாக இருந்தால் கூட அதுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா செலவானது. அதில் கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேலே வசூலானது. ஒரு மொத்தத்தில் ஒரு 6 கோடி தயாரானது. நானும் 4 கோடி ரூபா என்னை இன்வெஸ்ட் பண்ணேன் நான். அதனால் 40% பங்கு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதம் டெலிவிஷன் பிரைவேட் லிமிடெட் வந்து தொலைக்காட்சி நிறுவனம், அதுக்கான சேட்டலைட் உரிமம் இருக்குல்ல, அதை வந்து ஏற்கனவே சௌந்தர்யா சேட்டலைட் அப்படின்றவங்களுக்கு வாடகைக்கு பெற்று கொண்டிருந்தோம். அதன் முன்னர் அது ஒரு நிறுவனம் தொடங்கி சேட்டலைட் உரிமத்தையும் நாங்கள் பெற்றுவிட்டோம். அதனுடைய பேர் வந்து வெளிச்சம் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட். அந்த வெளிச்சம் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய முழு பங்கும் என்னுடையது தான், எனக்கு சொந்தமானது அது அப்படின்னு. அதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு கருத்தை சொன்னார்னே, அதாவது கேபிள் டிவி வச்சிருந்ததுனால எனக்கு இதை பற்றியான நிறைய தகவல்கள் தெரியும். ஆமாம், எப்படி ஆரம்பிக்கிற தொடர்புகள் இருந்தது. ஆமாம், இல்லை அது என்ன சொன்னாருன்னா, நீங்கள் டெலிவிஷன் ஆரம்பித்தா கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய தொடர்பு தேவை. அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் எனக்காக தமிழ்நாட்டில் உள்ள நான் வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷனுடைய முக்கிய பொறுப்பில் இருந்ததுனால தமிழ்நாடு முழுவதும் உள்ள கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களெல்லாம் எனக்கு பழக்கமானவங்க இருந்ததுனால ஒரு சல்லி காசு வாங்காமல் எங்களுடைய செய்திகளை அவங்க கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பதற்கான நெட்வொர்க்கிங் ஒர்க்கை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்றது சொல்கிறார். அது ரொம்ப முக்கியமான வேலை என்னென்னு, சேனல் யார் வேணாலும் ஆரம்பிச்சிடலாம், லைசன்ஸ் வாங்கிடலாம். நீங்கள் அதில் லிஸ்ட் பண்ணி உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்து பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணணும். இப்போ பல தடவை சொல்கிறாங்க இல்லையா, புதிய தலைமுறை 15வது இடத்துக்கு போயிடுச்சு, இந்த சேனல் 20வது இடத்துக்கு போயிடுச்சு, ஏன்னா ஆளுங்கிற கட்சிக்கு எதிராக செய்தி போட்டாங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடிய இடம் தான் அது. அதில் இவர் வந்து ரொம்ப இதாக இருந்து இந்த டிவிக்காக நிறைய உழைச்சிருக்காருன்னு ஸோ ஆக மொத்தத்தில் அது ரெண்டில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குதுன்றது தெரியுது. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இதை வந்து இந்த கம்பெனி போர்டு அதுக்குள்ள அந்த வெப்சைட்டுக்குள்ள நம்ம போய் அதை எடுத்து நம்ம பார்த்தோம். இந்த நிறுவனங்கள் இப்போ பாபு சொல்றது சரியா இல்லை எஸ்எஸ் பாலாஜி சொல்வது சரியா அப்படின்னு எடுத்து பார்க்கின்ற பொழுது முதல்ல மருதம் டெலிவிஷன் பிரைவேட் லிமிடெட் அதை எடுத்து பார்க்கின்ற பொழுது முதல்ல வெளிச்சத்தை பார்ப்போம். வெளிச்சம் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, வெளிச்சம் லைசன்ஸ்க்காக. ஆமாம், அது லைசன்ஸுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து 2019 ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ அது வரைக்கும் அவங்க வந்து அந்த ஏற்கனவே நம்ம சொன்ன சௌந்தர்யா நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் அவங்ககிட்ட இருந்து வாடகைக்கு பெற்று நடத்தியிருக்கிறாங்க. 2019 தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. அதில் நீங்கள் வந்து உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா டிவி வெளிச்சம் டிவி வந்து எப்பொழுதுமே வந்து அதனுடைய அட்ரஸ் வந்து அவர் எஸ்எஸ் பாபு பேசும்போதே சொன்னார், கட்சியினுடைய அலுவலகம் எஸ்எஸ் பாலாஜி பேசும்போது சொன்னார், அதனுடைய அலுவலகம் வந்து எங்களுடைய வேளச்சேரியில் உள்ள எங்கள் அலுவலகத்தினுடைய முகவரியில் தான் இருக்குது, அது பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் மருதம் இது வெளிச்சம் நெட்வொர்க் வெளிச்சம் டிவின்னு சொல்கிறாரு. ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்கும்பொழுது வெளிச்சம் நெட்வொர்க் வந்து எந்தோடைய அட்ரஸில் இருக்குன்னு பார்த்தா பனையூர் அட்ரஸில் இருக்குது. பாபு இருக்கிற பனையூர் முகவரியில் தான் இருக்குது. அதே மாதிரி அதனுடைய டைரக்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன்னா டைரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தா யார் அதை ஓன் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது. நம்ம அது உள்ளுக்கு போய் பார்த்தா அதனுடைய டைரக்டர்ஸ் வந்து சுஜித் குமார், பாபு விஜயகுமார் அப்படின்றவங்க பேரில் தான் பதிவு செய்யும். இவங்க 2 பேரும் யாருன்னா பாபுவோட பசங்க புதல்வர்கள். அப்போ இவங்க பேரில் தான் இருக்குது வெளிச்சம் நெட்வொர்க் பிரைவேட். அவரும் சொல்லியிருந்தார். ஆமாம், அது சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இதில் வந்து இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அவங்களுடைய கடைசி போர்டு மீட்டிங் எப்போ நடந்தது, என்ன விஷயம், ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், எனக்கும் எழுச்சி தமிழருக்கும் மட்டுமே செய்திகள் இது எல்லாம் தெரியும், தெரியாது. இந்த ரகசியத்தை நான் இப்போதான் சொல்றேன் அப்படின்ற. ஆமாம், அதையும் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி அது உள்ளுக்கு போனால் பனையூர் பாபு ஏகப்பட்ட நிறுவனங்கள் நடத்துறாரு, மிகப்பெரிய அளவில் நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னா வெளிச்சம் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது அதனுடைய டைரக்டர்ஸ் போர்ட் மீட்டிங் எல்லாமே வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும்
எந்த தொடர்பும் இல்லை. வெளிச்சம் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் ஃபுல்லி ஓன்டு பை பாபு, பனையூர் பாபு தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து இங்கே மருதம் நெட்வொர்க் டெலிவிஷன் பிரைவேட் லிமிடெட் அதை போய் பார்த்தோம் அப்படின்னா அது 2016 தொடங்குறாங்க. 2011 போய் அப்புறம் அது கேன்சல் ஆகி 2016 திரும்ப தொடங்கியிருக்கிறாங்க. தொடங்கி அதனுடைய சிஐஎன் நம்பர்லாம் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே இருக்குது. அதனுடைய இமெயில் ஐடி கூட பார்த்தீங்கன்னா vt.rajinikanth@rediffmail.com அப்படின்ற பேரில் இருக்குது. அது விடுதலை சிறுத்தைகள் உள்ள ரஜினிகாந்த் வந்து அப்போ அதில் அதை பதிவு செய்வதற்கு போயிருப்பார். அவர் தன்னுடைய வலைதள முகவரியாக அதுக்கு கொடுத்து அதனுடைய அஃபிஷியல் முகவரியாக மாற்றிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அட்ரஸ் என்னன்னு பார்த்தா நம்பர் 62 2nd அவென்யூ, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு காலனி, வேளச்சேரி, சென்னை 42. இது பாலாஜி அவர்கள் இது சொன்ன அந்த இதில் இருக்குது. அந்த இதில் இருக்குது. அப்படியே உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் டைரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா முதல் டைரக்டராக இருக்கிற நேமே வந்து முருகன் பாபுன்னு இவருடைய பேர் தான் இருக்குது. அதற்கு அப்புறம் தான் 2வது டைரக்டராக தான் தொல்காப்பியன் திருமாவளவன் அப்படின்னு எழுச்சி தமிழுடைய பேர் இருக்குது. அதுக்கடுத்து ஆவுடையப்பன் கோவிந்தராஜ் அவருடைய பேர் இருக்குது. அப்போ இதில் வந்து இவர் 40% பங்கு வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. உண்மையாக எடுத்து காமிச்சிட்டாரு. ஆமாம், எடுத்து அன்னைக்கு ப்ரெஸ் மீட்லேயே காட்டிட்டார். அப்போது உள்ளுக்கு நம்ம எடுத்து போய் பார்க்கின்ற பொழுதும் கம்பெனி போர்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அதெல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுதும் இவர் வந்து ஒரு டைரக்டராக இருக்கிறாரு. இவருடைய பங்குகள் அதில் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நம்ம பணம் கட்டி அதனுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்ன எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்க எல்லாத்தையுமே பார்க்க முடியும், தேவையினால் பார்க்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்பொழுது பாபு, பனையூர் பாபு அவர்கள் சொன்னது தான் உண்மை அப்படின்றது தெரிய வருது. நீங்கள் வந்து திமுகவினுடைய பின்புலத்தை இங்கே நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஏற்கனவே சன் டிவி வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. ஒரு நேரத்தில் சன் டிவிக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை வரும்போது சன் டிவியை காலி பண்ணுறதுக்காக அந்த அலுவலகத்துலேருந்தே அவளை காலி பண்ண வச்சுட்டு கலைஞர் டிவியை கொண்டு வந்தது தான் திமுக. இன்னைக்கு வந்து இவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் வந்து காய் நகர்த்த ஆரம்பித்தாருன்னா ஒரு லெவலுக்கு எல்லை மீறி போகுதுன்னு சொல்லி சொன்னால் பனையூர் பாபுவை பயன்படுத்தி வெளிச்சம் டிவியை முடக்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதில் மாற்றுக்கிறது அது திமுக வந்து பலமுறை பலருக்கு செஞ்சிருக்குது. இல்லை, பல பேர் அப்படிதான் சொல்றாங்க. அந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக திமுக மறைமுகமாக உதவியது நிறைய அப்படின்னா அந்த சமயத்தில் பொருளாதார ரீதியாகவும் உதவி இருக்காங்கிறத சொல்றாங்க. அது எப்படி டிரான்சாக்ட் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கூட்டணியில் இருந்தாங்க, அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கண்டிப்பாக. அதனால அது திமுக எப்போனாலும் செய்யலாம். ஆனால் இதில் என்னன்னா திரும்ப வந்து ஒன்று தான் யோசிக்கணும். திமுக கூட இருந்துக்கிட்டு திமுகவுடைய தோழமையாக இருக்கும் பொழுது திமுக கூட இருக்குதுன்றதை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய நட்பு சக்தியாக இருந்த பல பேரை காயப்படுத்தினார். ரொம்ப மிக மோசமாக தன்னுடைய பிறந்தநாள் நிகழ்வில் வந்து ஒரு கட்சிக்கும் திருமாவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒருவரை கட்சியில் அப்போ சேர்த்தாச்சில் அவரை கவிஞர்னு சொல்லி மேடையில் ஏற்றி அங்கே அவரை மிக கொச்சையாக அண்ணன் சீமான் அவர்களை பேச வச்சு ஒரு பிறந்தநாள் நிகழ்வுன்னா அவரை பாராட்டி பாடிட்டாங்கன்னா பரவாயில்ல. அண்ணன் சீமான் அவர்களை பற்றி கொச்சையாக பாடல் பாடி அதை கைத்தட்டி ரசித்து கொண்டிருந்தார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கை நாடாளுமன்ற எம்பியை கூட்டு வந்து தன்னுடைய அலுவலகத்திலே வைத்து முக்தார் அவர்களை வந்து இவர் தூக்கி பிடிச்சு தன்னை ஊடகவியலாளர்கள் காட்டிக்கொண்ட ஒரு கேவலமான ஒரு ஜந்து. இப்படிப்பட்ட பின்னணியிலெல்லாம் பல விஷயங்களை பார்த்தாலும் கூட திமுக திருமாவை இல்லை வெளிச்சம் தொலைக்காட்சியை கபலீகரம் செய்வதற்கு முயற்சி பண்ணால் அந்த சமயத்திலையும் அவருக்கு குரல் கொடுக்கிற ஆளாக அண்ணன் சீமான் தான் இருப்பாருன்னு நமக்கு தெரிய வருது. ஏன்னா எப்பொழுதுமே எழுச்சி தமிழர் திருமாவர்களே சீமான் விட்டு கொடுத்ததே கிடையாது. அதனால் இந்த பின்னணியில் பனையூர் பாபு அதை பெருசாக கிளைம் பண்ணலை அப்படின்னா கூட திமுக கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய மூவை பொறுத்து, ஏன்னா இதுவே காயப்படுத்தியிருக்கும் திமுகவை. தாங்கள் வந்து டெல்லி நிகழ்வுக்கு போகலைன்ற போது விஜய்க்கு தான் வெற்றி கழகத்துக்கு தான் தமிழ்நாட்டில் ஆதரவு கொடுத்துருக்காங்களே தவிர காங்கிரஸோட நிலைப்பாடு அப்படின்றது முதல்ல காங்கிரஸோட நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகளும் எதிர்த்து தான் பேசினாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் போனதை எதிர்த்து தான் பேசினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக அறிவித்ததுக்கு பின்னரும் அவர்கள் அங்கு சென்றிருப்பது முக்கியமாக ஈழத்தில் பெரிய அளவில் வந்து இனப்படுகொலை நடந்த போதும் இந்த வார்த்தையை திருமாவர்கள் சொன்னார். நான் திமுகவோட தான் கூட்டணி வச்சிருக்கேன், காங்கிரஸோட அல்லன்னு சொன்னார். கண்டிப்பா அந்த கூட்டணியோட தான் நான் இருக்கனே தவிர காங்கிரஸோட நேரடியாக கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. இன்னைக்கு அவரோட பதில் என்னங்கிறதுக்கா எல்லாரும் காத்து. அதனால இப்போ அது வந்து கண்டிப்பா திமுகவை எரிச்சல் ஊட்டி இருக்கும். அதனால கண்டிப்பா திரும்ப நமக்கு கிடைத்த தகவல் திமுக பனையூர் பாபுவை வைத்து வெளிச்சம் டிவியை முடக்குவதற்கான வேலையை செய்வதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக தெரியுது. அதை திரும்ப எதிர்கொள்ள போகிறார். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் அவர் சீமானன் அவர்களுக்கு எதிராக மனநிலையில் பேசினாலும் கூட அப்பொழுதும் கூட சீமானவர்கள் அவர்களுக்காக குரல் கொடுத்து அவர்களுக்காக நிற்பார் அப்படின்றத நம்ம நம்புவோம். மேலும் தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்வுகளை சந்திப்போம். நன்றி.